26/7/2025 சனிக்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள். தூத்துக்குடி விமான நிலையம் 452 ரூபாய் கோடி செலவில் சர்வதேச தரத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பெரிய வகை விமானங்களும் தரையிறங்கும் வகையில் 3115 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் விமானம் தரையிறங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் 5 A321 ரக விமானங்கள் நிறுத்தி வைப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 17,340 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பயணிகள் முனையத்தில் 43 மீட்டர் உயர கண்ட்ரோல் டவர் உள்ளது. தீயணைப்பு படைக்கான புதிய கட்டிடம், 3 ஏரோ பிரிட்ஜ், 5 விருந்தினர் அறைகள், ஒரு பெரிய உணவகமும் புதிய முனையத்தில் உள்ளன. சிற்றுண்டி கடைகள், மருந்தகம், ஸ்பா மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறையும், செல்போன், லேப்டாப் சார்ஜ் செய்வதற்கான இடங்கள், இலவச வைஃபை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. புறப்பாடு பகுதியில் 4 வாயில்களும், பயணிகள் வெளியே செல்வதற்கான 4 வாயில்களும், 21 பயணிகள் செக்இன் கவுண்டர்களும் உள்ளன. 644 இருக்கைகள் மற்றும் 2 VIP ஓய்வு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 1 மணி நேரத்திற்கு 1400 பயணிகளை கையாளும் வகையில் அதிநவீன வசதிகள் மற்றும் 500 பயணி வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முனையம் 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்று பசுமை கட்டிடமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.